இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, முறுமுறுப்பில்லாமல் வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் சீன் வனாந்தரத்தில் வந்து சேர்ந்தபோது அவர்கள் அப்பத்திற்காகவும் இறைச்சிக்காகவும் முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் அவர்கள் முறுமுறுப்பை கேட்டார். சாயங்காலத்தில் இறைச்சியையும் விடியற்காலத்தில் அப்பத்தையும் கொடுத்தார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்தன. வானத்திலிருந்து மன்னாவினால் அவர்களை போஷித்தார். அவர்கள் கானான் தேசத்து எல்லை வரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களை நன்றாய் போஷித்தார். ஆனாலும் எப்பொழுதெல்லாம் இறைச்சியும் அப்பமும் கிடைக்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். தண்ணீர் கிடைக்கவில்லையோ முறுமுறுத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கின்ற அனுபவத்திலே முறுமுறுப்பில்லாமல் வாழ வேண்டும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சுவாச வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் குறைவோடு கூட காணப்படலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு முன்பதாக தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நடத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வழிநடத்துவார் என்ற விசுவாசத்திலே பலப்பட வேண்டுமே தவிர முறுமுறுக்க கூடாது என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே முறுமுறுக்கிறோமோ, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார் என்றால் முறுமுறுப்பில்லாமல் வாழும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம். கர்த்தரையை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை போஷிப்பார். அவர் உங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்வார். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.